பிரியமானவரே, லூக்கா நற்செய்தி புத்தகத்தின் 15ஆம் அதிகாரம் 11 முதல் 32 வசனங்களில் எழுதியிருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன மனம் திரும்பிய மகன் உவமையில் பல உபயோகமான பாடங்கள் காணப்படுகின்றன. இந்த வீடியோவில் இருந்து தொடங்கி இன்னும் சில வீடியோக்கள் வழியாக பரிசுத்த ஆவியின் உதவியுடன் நாம் அந்த பாடங்களை கற்றுக்கொள்வோம். மனம் திரும்பிய மகன் உவமை மன்னிக்கும் தந்தையின் உவமை என்றும் அழைக்கப்படுகிறது. இது தன் கீழ்ப்படியாத இளைய மகனை மன்னித்து ஏற்றுக்கொண்ட ஒரு தந்தையை பற்றி இயேசு சொன்ன ஒரு புகழ்பெற்ற உவமை ஆகும். மனம் திரும்புதல், தேவனின் நிபந்தனை அற்ற அன்பு, எல்லை அற்ற இரக்கம் மற்றும் கிருபை ஆகியவை இந்த பாரபலில் ஹைலைட் செய்யப்பட்டுள்ளது. பாவத்தின் பிணைக்கும் மற்றும் கண்களை மறைக்கும் வல்லமை, சின்ஸ் பைண்டிங் அண்ட் பிளைண்டிங் பவரை இயேசு விவரித்துள்ளார். இந்த உவமையானது 15ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள முதல் 2 உவமைகளின் ஒரு காம்பினேஷன் ஆகும். ஆடு வனாந்திரத்தில் காணாமல் போனது, அது இங்கே இளைய மகனை குறிக்கிறது. வெள்ளிக்காசு வீட்டிலே தொலைந்து போனது, அது மூத்த மகனை குறிக்கிறது. இந்த உவமையில் மிகவும் துயரம் அனுபவித்தவர் தகப்பன் தான். வசனம் 12இல் இளைய மகன் தகப்பனை பார்த்து, தகப்பனே, சொத்தில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடியே தகப்பன் அவர்களுக்கு தன் சொத்தை பங்கிட்டு கொடுத்தான். பாவிகள் தங்கள் அக்கிரமத்தின் பாதையை தெரிந்து கொள்வதற்கான சுதந்திரத்தை தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார் என்னும் ஆன்மீக கருத்தை இயேசு குறிப்பிட்டுள்ளார். ஃப்ரெண்ட், ஒவ்வொரு நாளும் நாம் பல சாய்ஸஸ் செய்ய வேண்டி இருக்கிறது. நாம் கவனத்துடன் செயல்படுவோம். இன்று நான் சூஸ் செய்வது எனது எதிர்காலத்தை பாதிக்கும் வல்லமை கொண்டுள்ளது. மோசே இஸ்ரவேலர்களுக்கு அறிவித்தான், நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன். நீ பிழைப்பதற்கு ஜீவனை தெரிந்து கொண்டு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு செலுத்தி அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு வாழ்க்கையும் நீண்ட ஆயுளுமானவர். உபாகமம் 30:19-20. ஆமென்.